ஸ்ரீமத்ய விஷ்ணு சித்தாரே மனோநந்தன கேதவே நந்தநந்தன சுந்தரியே கோலாய நித்தியமங்கலம். தென்னாட்டுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. தலைமகன் அல்லது முதல் குழந்தை, இதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அப்டேட்டு. ஒரு மாதத்துக்கு மேலே ஆயிடுச்சு வீடியோ போட்டு. திருச்செந்தூர் ஏன் போகணும் அங்கே மட்டும் என்ன ஸ்பெஷல், அங்கே ஏன் போகணும் அப்படின்னு கேட்டவங்களுக்கு ஒரு 2 சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயம் நடந்திருக்கு சொல்கிறேன். ஒரு நண்பர் ஒருத்தர் கல்யாணமாகி 9 வருஷம் ஆகுது. அவர் பார்க்காத டாக்டர் இல்லை, எங்கே என்னென்ன பார்க்காத வைத்தியம் இல்லை, எல்லாம் பண்ணியாச்சு. போகாத கோயில் இல்லை. 9 வருஷம் ஆகுது. திருச்செந்தூர் போயிட்டு வந்தார். இப்போ 7வது மாதம் அந்த அம்மா ஒய்ஃப், அவரோட ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. ரொம்ப நன்றி முருகனுக்கு, மனமார்ந்த நன்றி. திருச்செந்தூர் ஏன் போகணும்னு சொன்னோன்னா இதுக்காக தான். கசிந்துருகி கண்ணீர் மல்கி அந்த முருகர்கிட்ட கேட்டிங்கன்னா கிடைக்கும். சரியா? ஒரு நண்பர் போயிட்டு வந்தார். நல்லா ஒரு சிறப்பானது ஒரு இடம் ஒன்று வாங்கியிருக்காரு. அவர் எதிர்பாராத விஷயத்தில் அப்படி ஒரு இடம் அவருக்கு அமைஞ்சிருக்கு. அப்படி ஒரு இடத்த வாய்ப்பு அவருக்கு அமைச்சு கொடுத்த அந்த முருகனுக்கு மனமார்ந்த நன்றி. இதுக்காக தான் திருச்செந்தூர் முருகருக்கு போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம் இதுதான். வாழ்க்கையில் நடக்க முடியாத விஷயத்தை நடத்தி கொடுப்பாரு. சரியா? அது பக்கத்தில் மணக்கரை மலைப்பார்வதி அம்மன் இருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து திருச்செந்தூர் போகிற ரூட்டில் கருங்குளம்னு ஒரு ஊர் வரும். கருங்குளத்தில் லெஃப்ட் ஹேண்ட் சைடு போனீங்கன்னா மணக்கரைன்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த ஊரில் சொக்கநாதர் இருக்கார். மணக்கரை மலைப்பார்வதி அம்மன் இருக்காங்க மலை மேலே. சிம்பிளாக இருக்கும் அந்த கோவில். வாய்ப்பு இருக்கும்போது ஒரு நாளைக்கு போயிட்டு வாங்க. உங்களை வாழ்க்கை நல்லா ஏற்றமாக இருக்கும். ரொம்ப சிறப்பாக இருப்பீங்க. சரி, என்னங்க தலைமகன் முதல் குழந்தை அப்படின்னு சொல்கிறீங்களே அப்படின்னா, ஸோ வடகிழக்கு அப்படின்னாலே முதல் குழந்தை தலைமகன். வடகிழக்கில் தேவையில்லாத வச்சிங்கன்னா அந்த குழந்தைக்கு ப்ராப்ளம் வரும். அதை எடுத்தீங்கன்னா, இல்லைக்கா அந்த வீட்டை விட்டு வேறு வீட்டுக்கு போயிட்டு வாடகை இருந்தீங்கன்னா அந்த குழந்தைக்கு என்ன நடக்கணுமோ அது நடக்கும் அப்படின்றது ரூல். ஒரு வீட்டில் அந்த ஒரு பையன் கிட்டத்தட்ட 43 வயசு ஆகுது. இன்னும் கல்யாணமே நடக்கலை. எங்கேயோ பொண்ணு பார்க்குறாங்க, இன்னும் அமையலை. அவன் கல்யாணமே வேணான்றான். ஒரே பையன் வீட்டில், ஒரு பையன் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டாங்க. பையனுக்கு இன்னும் பொண்ணு பார்க்குறாங்க, இன்னும் கல்யாணமே அமையலை. அவங்க அப்பாவுக்கு ஒரு 74 வயசு ஆகுது அவங்க அப்பாவுக்கு. அந்த பையனுக்கு என்ன பண்ணுறது? அவர் எவ்வளோ நாளைக்கு இன்னும் வயசாக காலத்துல எவ்வளோ நாளைக்கு வேலை செஞ்சு போட்டுட்ருப்பார். என்ன பார்த்தீங்கன்னா, அந்த வீட்டில் போய் பார்க்குறேன், படிக்கட்டு வடகிழக்கில் போட்டு வச்சுருக்காங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? எது செய்யக்கூடாதோ அதை பண்ணி வச்சுக்கிறாங்க. இந்த மாதிரி தவறு செய்யாதீங்க. வடகிழக்கில் படிக்கட்டு வரக்கூடாது. வடகிழக்கில் ஹால் வரலாம். அதை உள்புறம் அப்படின்னா ஹால் வரலாம். வெளிப்புறம் அப்படின்னா ஸ்டம்ப்பு வரலாம், போர் வரலாம், கிணறு வரலாம். இதை தவிர வேறு எதுவும் வெளியில் வரக்கூடாது. இதை தவிர வேறு எதுவும் வராமல் அமைச்சிக்கோங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அதை க்ளோஸ் பண்ணுற வழியை பாருங்கள். உங்கள் ஃபஸ்ட்டு குழந்தை நல்லா சிறப்பாக இருப்பாங்க. நல்லா டக்குன்னு அவங்களுக்கு அமையும். இதெல்லாம் சரியாகணும் அப்படின்னா கடவுளை பிடிச்சிக்கோங்க. திருவெற்றியூர் வடிவடி அம்மன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. நல்ல ஒரு மாற்றம் கிடைக்கும். வாழ்க்கையில் சிறப்பாக இருப்பீங்க. இதுதான் நம்ம வாஸ்துவில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். வடகிழக்கு ரொம்ப 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 வாஸ்துவில் ஒரு முக்கியமான ஒரு ஏரியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகிழக்கு தான். பணவரவு, நோய், உடல் நலம், அது எல்லாமே வடகிழக்கு தான். ஸோ அதனால் பார்த்துக்கோங்க. வடகிழக்கில் இது வரணும், இது வரக்கூடாது அப்படின்னா வரக்கூடாது தான்.
சரியா? 98 டிகிரி 99 டிகிரி வந்தாலும் ஜுரம் தான். எங்கே போனாலும் ஒரே ரூல் தான். அதுக்கு இன்னும் என்ன இன்ஜெக்ஷன் போடணுமோ அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் தான் சரியாகும். இல்லை கஷாயம் போட்டு அதுக்கு என்ன ஜுரத்துக்கு என்ன கஷாயம் பண்ணோம் போட்டு குடித்தா சரியாகும். நான் எதுவுமே நான் பண்ண மாட்டேன், நான் அப்படியே தான் இருப்பேன் அப்படின்னா சரியாகும். ஜுரம் இன்னும் 2 அதிகமாக தான் ஆகும். ஸோ அதை மாற்றி அமைச்சிக்கோங்க. வீட்டில் இருக்கிற பொருட்களை கம்மி பண்ணுங்கள், சிறப்பாக இருப்பீங்க. சரிங்களா? திருச்செந்தூர் வர பௌர்ணமி அடுத்த மாதம் முடிஞ்சிச்சு. இந்த மாதம் அடுத்த மாதம் ஆடி மாதம் பௌர்ணமி வரும், போயிட்டு வாங்க. திருச்செந்தூர் சித்ரா பௌர்ணமி போச்சு, வைகாசி விசாகம் போச்சு, ஆனி பௌர்ணமின்னா ஸ்பெஷலு ஒன்றுமே இல்லை. சித்ரா பௌர்ணமியை விட கூட்டம் அதிகம் இந்த வருஷம், இந்த மாதம். திருவண்ணாமலையை விட திருச்செந்தூரில் கூட்டம் அதிகம். சரணாகதி முருகர். சரியா? திருச்செந்தூரை நோக்கி பயணப்படுங்க, சிறப்பாக இருப்பீங்க, அமோகமாக இருப்பீங்க. உங்களுக்கு இப்படி ஒரு செய்தியை எனக்கு சொல்கிற வாய்ப்பு கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கு மனமார்ந்த நன்றி.